ஹாய் ஹால், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போடுங்கன்ட்டு. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சிக்கனையும் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சைடில் வச்சுட்டு அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக சாப்பாடு போகிற அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்டவ்வில் மண் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், கசகசா அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. அடுத்து பிரியாணி இலை 4 சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திக்கோங்க. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சமாக ஃப்ரை ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா தக்காளி மசிஞ்சதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அடுத்து கழுவி எடுத்து ஊற வச்ச அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு ஏதாச்சும் அதிகமாக போட்டுட்டு இருந்தால் கூட இது ஈக்குவல் பண்ணி விட்டுரும். அடுத்து மூடி போட்டு மூடிடுங்க. 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில், 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா பிரியாணி வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு 1/2 ஸ்பூன் கீ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதெல்லாம் போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பிரியாணி வெந்து அந்த கொத்தமல்லி அரோமெல்லாம் இறங்கி பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இந்த மழைக்கு சூடாக பிரியாணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.